எதே விஜய் பாரு உன்னோட பொண்டாட்டியா? இல்ல எனக்கு புரியல. என்னப்பா ரொம்ப சர்வசாதாரணமா பேசிட்டு இருக்க உன்னோட பொண்டாட்டின்னு. அஜிஜோ மக்களே, இவனை சரிப்பட்டு வரமாட்டானோ மக்களே, இவனை கண்டென்ட் ஃபுல்லா வேற சைடு திருப்பிட்டு இருக்கானுவன். இந்த முக்கியமா அந்த துஷார் பையோல திருந்துற மாதிரியே தெரியல. இன்னும் அரோராவை கட்டி பிடிச்சான் சுத்திட்டு இருக்கான். அந்த அரோரா அதுக்கு மேல பிடிச்சி கேம் ஆடிட்டு இருக்காங்க. இங்க இவனை கழட்டி விடுற மாதிரி விட்டுட்டு அங்க கமாருதீன் கூட போய் சேர்ந்தாங்க. திடீர்னு நேத்து நைட்டு பார்த்தா திடீர்னு அந்த பக்கமும் ஒரு ஆட்டத்தை போடுறாங்க, இந்த பக்கமும் ஆட்டத்தை போடுறாங்க, இந்த பக்கமும் கட்டி பிடிச்சி சல்ஸ் ஆடுறாங்க, அந்த பக்கமும் கட்டி பிடிச்சி சல்ஸ் ஆடுறாங்க. டேய், நீங்க எல்லாம் விளங்குற ஐடியாவில் இருக்கீங்களா இல்லையா? புதுசா இதுக்குள்ள விஜய் பாரு கூட வந்து ஆட் ஆயிருக்காங்க. விஜய் பாரு என்னன்னா, நான் உனக்கு காலையில பொண்டாட்டி, அரோரா உனக்கு நைட்டு பொண்டாட்டின்னு சொல்லி கதை பேசிட்டு இருக்காங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல இந்த ஷோவை எந்த மாதிரி கொண்டு போன நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு விஷயம் விளங்கவே இல்லை ப்ரோ. இந்த துஷார் பயலுக்கு நேத்து தானே பிக் பாஸ் கூட்டு உட்கார வச்சு தலையிலே தட்டி, தம்பி உன் தலை பதவியை கொடுன்னு சொல்லி புடிங்கிட்டு விட்டாரு. எதுக்கு புடிங்கிட்டு விட்டாரு? இவன் சுத்தமா ஃபோக்கஸே பண்ணல, இந்த வீட்டை எதையுமே கவனிக்கல. இவன் கவனிக்கிறது ஃபுல்லாவே அரோராவா தான் இருக்குது. அதனால எதுக்கு இவனுக்கு தலை பதவின்னு சொல்லி புடிங்கிட்டு விட்டாப்ல. அது அவனுக்கே தெரியும். ஏன்னா 2-3 இடங்கள்ல அந்த மைக்கை கழட்டி போட்டு அரோரா கூட பேசும்போது பிக் பாஸ் வந்து வார்னிங் கொடுத்திருந்தாப்ல. அப்ப நேத்து பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாப்ல, இவனே மைக்கு போடல, அப்ப இவன் இந்த வீட்டை எப்படி காப்பாத்துவான்னு சொல்லி தான் திட்டி இவன் இருந்து தலை பதவி பிடிங்கிருப்பாப்ல. அப்படி இருக்கும்போது இவன் அரோரா விட்டு தள்ளி தானே இருக்கணும். சொல்லுங்க, அரோரா விட்டு தள்ளி தானே இருக்கணும். நேத்து அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு சம்பவம் மாதிரி நடந்துச்சு. அரோரா அவர்கள் அப்படியே ஃபீல் பண்ணி போய் உட்காந்து பேசுற மாதிரி பேசி, நீ வேற டைப், நான் வேற டைப், நமக்குலாம் செட் ஆகாது, என்னோட டைப் வேற, உன்னோட டைப் வேற, அதனால நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம், வெளியே போய் வேணா ஏதாவது யோசித்துக்கலாம், இங்கே நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், எப்பவும் போல நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நீ எப்பவும் போல வந்து பேசு, நானும் உன்ட்ட எப்பவும் போல வந்து பேசுறேன், ஸோ இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி பிரிகிற மாதிரி பிரிஞ்சாங்க. அப்போ நான் கூட நினைச்சேன், சரி ஓகே திருந்திட்டாங்க போல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லி யோசிச்சா, நேற்று நைட்டு இந்த கிராண்ட் டின்னர்னு வச்சாங்கல்ல, அங்கே தான் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. எப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அரோரா இருக்கிறதுலே கேவலமான ஒரு சில வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப பக்காவா இந்த 2 பேரும் யூஸ் பண்றாங்க. கமாருதீனும் யூஸ் பண்றாங்க, துஷாரையும் யூஸ் பண்றாங்க. நேற்று நைட் என்னால் கவனிக்க முடிஞ்சு ப்ரோ. இதுல வந்து துஷார் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா பார்வதியும் உள்ள எடுத்து போட்டாச்சு. பார்வதி இந்த கண்டென்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க. என்னென்ன விஷயங்கள் நேற்று நைட் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மொத்தமாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஸோ நேற்று நைட் அந்த கிராண்ட் டின்னர் வச்சாங்களா, ஸோ அந்த கிராண்ட் டின்னருக்கு இந்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே போய் உள்ள உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்சரா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கமாருதீன், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம துஷார், 4 பேரும் ஒரு இதில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா, நார்மலாக தான் போயிட்டு இருக்குது. ஆனால் துஷார் பையோல என்ன பண்ணுறான்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அரோரா கூட தான் இருக்கான். ஃபுல் அண்ட் ஃபுல் அரோரா கூட பேசிக்கிட்டு ஒரு மாதிரி இந்த அந்த கையில் ஏதோ சாம்பெயின் வச்சிருக்க மாதிரி அப்படியே மாற்றி மாற்றி குடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காப்ல. இதில் அரோரா அவர்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க ப்ரோ. என்னன்னா, கையில் ஏதோ டெசர்ட்டாக ஏதோ ஒன்று வச்சிருந்தாங்க, ஸ்வீட் நினைக்கிறேன், ஒரு மாதிரி வச்சு நாக்கில் அப்படி நக்கிற மாதிரி ஒரு மாதிரி காமிக்கிறாங்க. யார்கிட்ட? கமாருதீன்ட்ட காமிக்கிறாங்க. அப்போ கமாருதீன் பார்க்குறான், பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். அவன் திருப்பி ஒரு மாதிரி நாக்கில் வச்சு இப்படி ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி கேவலமாக பண்ணுறாங்க ஒரு விஷயத்த. அதுக்கு ஆப்போசிட்லேருந்து கமாருதீன் வந்து பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஒரு மாதிரி குனிறான். அவங்க ஆக்சுவலாக டெசர்ட்டை வாண்டடாக அப்படி பண்ணாங்களா இல்லை தெரியாமல் இப்படி பண்ணாங்களா எனக்கு தெரியல, ஆனால் பண்ணாங்க. அது என்னால் கவனிக்க முடிஞ்சு. அதை ரெக்கார்ட் பண்ணி கூட எனக்கு ஒருத்தவங்க சென்ட் பண்ணி விட்டாங்க, இங்கே பாருங்க ப்ரோன்னு சொல்லிட்டு. இப்படி பண்ணுறாங்க. ஆப்போசிட்டில் உட்காந்துருந்து நம்ம கமாருதீன் ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காப்புல. இப்படி ஒரு சம்பவம் போயிட்டு இருக்குது. இதிலே தெரிஞ்சு போச்சு இவங்க ஒரு ஃபேண்டசி லைஃப்பில் இருக்காங்க. ஒரு மாதிரி இவங்க ஒரு வெளியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. அந்த வாழ்க்கையை வீட்டுக்குள்ள வந்து எதிர்பார்க்குறாங்க. அந்த வாழ்க்கையை வீட்டுக்குள்ள வந்து எதிர்பார்த்து அதை வச்சு அப்படியே ஒரு 40-50 நாள் பொழைச்சிட்டோம்னா பல லட்சங்கள் நமக்கு கிடச்சிரும். அதை வச்சு நம்ம வெளியே போய் திருப்பி நம்ம பொழைச்சிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தான் வெளியே சப்ஸ்கிரிப்ஷன் பயங்கரமா இருக்க, அதை வச்சே நீங்க பொழைச்சிக்கலாமே. இப்படி ஒரு கேவலமான கண்டென்ட் கொடுக்கணுமா என்ன? இப்படி ஒரு கேவலமான கண்டென்ட் கொடுக்கணுமா? இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டின்னர்ல எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஏதோ மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அரோரா அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாங்க, கமாருதீனுக்கு பொறாமை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாங்க கனி அவர்கள்ட்ட. அப்போ அந்த இடத்துல கமாருதீன் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எதுக்கு பொறாமை, எனக்கு தான் பொண்டாட்டி பாரு இருக்காள் அப்படின்னு சொல்றாங்க. இதில் பெரிய சிரிப்பு என்ன தெரியுமா, அங்கே ஆப்போசிட்டில் டீலக்ஸ் ஹவுஸ் வந்து டிவியில் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இங்கே நடக்கிற விஷயத்த அவங்க வீட்டுக்குள்ள உட்காந்து டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவன் ஜாலியாக சொல்கிறான், என் பொண்டாட்டி பாரு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. இதே வேற யாராவது சொல்லியிருந்தா பாரு இப்படி அமைதியாக இருந்திருப்பாங்களா? இப்படி ஒரு டெலிவிஷனில் இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இப்போ வச்சு செஞ்சிருக்க மாட்டாங்க. பட் இந்த நேரம் என்னமோ தெரியல, ஒரு மாதிரி ஃபன்னாக எடுத்துக்கிட்டாங்க. அங்கே எல்லாம் முடிஞ்சிச்சு, பாட்டு பாடியாச்சு, அந்த இடத்துல நின்று ஒரு மாதிரி வைப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்த பிறகு தான் ஒரு சம்பவம் நடக்குது. வீட்டுக்குள்ள வந்தோடனே அந்த கார்டன் ஏரியாவில் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு பாடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு பாடும்போது அரோரா, கமாருதீன் இந்த 2 பேரும் இந்த பக்கம் கார்டன் ஏரியாவில் ஒரு மாதிரி சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடுறாங்க. பயங்கரமான டான்ஸ், சால்சா போயிட்டு இருக்கு பயங்கரமா. அந்த டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு அரோரா இந்த கேபை இந்த இடத்துல கழட்டி விட்டாங்க. யாரு? காமு மாமா கேபை இந்த இடத்துல கழட்டி விட்டுட்டு அந்த பக்கம் இன்னொரு கேபனுக்கு அங்க போய் ஓடிபி போடுறாங்க. அது யார் தெரியுமா? துஷார். அப்படியே அங்க போய் ஓடிபி போட்டுட்டு வீட்டோட அந்த இது இருக்குல்ல, வாசல்ல நின்று அந்த பக்கம் நம்ம துஷார் கூட ஒரு டான்ஸை போடுறாங்க. இல்லை எனக்கு புரியல.
இல்லை இங்கே என்ன நடக்குது, இந்த பக்கம் வந்து கமாருதீன் கூட ஒரு செல்ஸா ஆடிட்டு அப்படியே போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு துஷார் கூட ஒரு செல்ஸா அங்கே ஓடிபியை போட்டு அங்கே ஒரு செல்ஸா போட்டாச்சு, அங்கே டான்ஸ் ஆடிட்டு இப்படி சரிச்சு பிடிக்கிறான் அப்படி பிடிக்கிறான். அதை பார்க்கும் போது எனக்கு தோணுச்சு இவன் திருந்தல மாமா, பிக் பாஸ் செருப்பை கொண்டு அடித்தாலும் இவன் திருந்த மாட்டான். ஏன்னா இவன் ஒரு மோகத்துக்குள்ளே போயிட்டான். இப்போ சரிப்பா கிடைச்சா போதும் அந்த மாதிரி இருக்கான் போல, அதனால ஃபன் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற தெரிஞ்சு போச்சு. நல்லா ஃபன் பண்ணுறாங்க. இதில் அரோரா தான் ரொம்ப தெளிவான கேம், 2 பேரையும் வச்சு ரொம்ப பக்காவாக கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் அரோராட்ட ஒன்று கேட்கணும், பெரிய ஒரு இது மாதிரி உடைய போயிட்டு நீ வேற டைப் நான் வேற டைப் நமக்கு செட் ஆகாது, நீ வெளியே போய் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சா என்ன மறந்துடுவேன்னு சொன்னேன், அப்போ நமக்கு வேணாம் இது அப்படி இப்படின்னு சொல்லி பேசுனீங்க. அதுக்கப்புறம் எப்படி உங்களால் இப்படி பண்ண முடியுது எனக்கு அதுதான் புரியல. அதுக்கப்புறம் எப்படி உங்களால் எப்படி பண்ண முடியுது? அங்கே ஒரு சால்சா டான்ஸை போட்டாச்சு, போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இன்னொரு சம்பவம் இருக்குது. வீட்டுக்குள்ளே போயிட்டு மொத்தமாக உட்காந்து ஒரு கேம் மாதிரி ஆடினாங்க. ஓகேவா, ஏதோ கிரிக்கெட்னு சொல்லி ஒரு பேர் வச்சு ஒரு கேம் மாதிரி ஆடினாங்க. அது ஃபன்னாக தான் போச்சு. அந்த கேமில் கூட கவனிச்சிங்கன்னா அரோரா இங்கே உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் துஷார், இந்த பக்கம் நம்ம கமாருதீன், 2 பேரும் சைடில் வச்சுருக்காங்க. ஏன் எதிர 2 பாப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஏன் எதிர 2 பையன் சொல்லி இன்னைக்கு தான் பார்க்குறோம். 2 பையனில் சைடில் தூக்கி வச்சுட்டு ஜாலியாக இருக்காங்க, வைப்பு தான். வீட்டில் இருக்க எல்லாரும் பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அரோரா என்ன சைடில் ஏதோ வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த லெவலுக்கு வீட்டுக்குள்ளேயும் தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஒன்றும் தெரியாத பாப்பா போட்டாலாம் தாப்பான்னு எதுக்கு சொன்னாங்க? வீட்டுக்குள்ள ஏதாவது சம்பவம் நடக்க போய் தானே சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேற்று துஷார் வேற உதட்டில் ஏதோ லிப்ஸ்டிக்கோட சுற்றிருக்காப்புல, அது எப்படி என்ன நடந்துச்சு எங்கே நடந்துச்சு நமக்கு தெரியல. எந்த கேப்பில் போய் கொடுத்துட்டு வராங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த ஒரு ஃபன்னாக ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க, ஒரு கேம் மாதிரி வச்சு. அந்த கேம் முடிஞ்ச பிறகு தான் அடுத்த ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா கமாருதீன் பாருட்ட போயிட்டு சும்மா அப்படி கட்டி பிடிச்சிட்டு பொண்டாட்டின்னு சொன்னேன், ஏய் நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபன் பண்ணிட்டு இருக்காப்புல. இதில் பாரு ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. பாரு ஜாயிண்ட் ஆகிட்டு ஒரே வைப்பு தான், ஏய் என்னடா இப்படி சொன்னேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வைப் பண்றாங்க. இந்த பக்கம் துஷாரும் அவங்க பேர் என்ன அரோராவும், இவங்க 2 பேரும் இருக்காங்க, மாத்தி மாத்தி கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கர ஃபன்னா பேசிட்டு இருக்காங்க. இதுல ஒரு கட்டத்துல அரோரா அவர்கள் ஒரு சேர்ல கீழே உட்காந்துட்டு காலை தூக்குறாங்க. நம்ம கமாருதீன் காலை பிடிச்சி இப்படி வச்சுட்டு இருக்காப்புல. இது நீ வந்து அரோராக்கு அடிமையா, காலை பிடிச்சி வச்சுட்டு சொல்றியா நான் உங்கள் அடிமைன்னு சொல்லி தொட்டு கும்பிட போறியா என்ன? அப்போ ஃபர்ஸ்ட் கமாருதீன் காலை பிடிச்சிருக்காப்ல, அடுத்த துஷார் அந்த இடத்துல ஓடி வந்தோடனே கமாருதீன் காலை விட்டாப்ல. உடனே துஷார் வந்தோடனே திருப்பி அரோரா காலை தூக்குறாங்க. உடனே திருப்பி நம்ம துஷார் அவங்க காலை பிடிச்சிக்கிட்டாங்க. பக்காவா தெரியுதுடா, நீங்க 2 பேரும் காஞ்சி போய் கிடக்கீங்கன்னு. ரொம்ப பக்காவா தெரியுது, ரொம்ப காஞ்சி போய் கிடக்குறீங்க. அந்த பொண்ணு இதுதான் சாக்குன்னு நல்லா ஃபேண்டசி என்ஜாய் பண்ணுது ப்ரோ. கண்டிப்பாக ஃபேண்டசி நான் எதை மீன் பண்ணி சொல்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க ஃபேண்டசி என்ஜாய் பண்ணுறாங்க, வளர்ச்சி 50 ஷேட்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே போகலாம் நண்பர்களே. நிறைய விஷயங்களை சொல்லலாம். அவங்க அந்த லெவலுக்கு டீப்பாக நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. அப்போ அதை பண்ணி முடிச்சோன்னே மாற்றி அவங்க ஒரு ஃபன் மாதிரி பண்ணுறாங்க. என்னென்னா கமாருதீன் சொல்கிறான் நீ என் பொண்டாட்டி தான் மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு டக்குன்னு அந்த இடத்துல இந்த விஜய் பாரு, என்னடா 2 பொண்டாட்டியா, யாரு காலைல யாரு நைட்டு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் என்னங்க எனக்கு புரியலங்க. கமாருதீன் தான் ஏதோ சரி ஆசையில் ஒரு மாதிரி அவன் சொல்கிறான் 2 பொண்டாட்டின்னு சொல்கிறான். உடனே நீங்கள் அதையும் என்கரேஜ் பண்ணுவீங்களா? யாரு காலைல யார் நைட்டுன்னு கேட்டால் எனக்கு புரியல. அதை எப்படி பிரிக்க ட்ரை பண்ணுறீங்க? அதில் நம்ம கமாருதீன் ரொம்ப வில்லன் தான். என்ன சொல்கிறாப்புலன்னா ஃபுல்லாகவே நைட் ஆக்கிடலாம்னு நினைக்கிறேன், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி ஃபுல்லாகவே நைட்டாகவே வச்சிடலாம், எதுக்கு டேலாம் வேண்டாம் ஃபுல்லாக நைட்லேயே இருப்போம்னு சொல்கிறான். அப்போ யோசிச்சுக்கோங்க, பிக் பாஸ் எங்கே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே யோசிச்சுக்கோங்க நண்பர்களே. அது எல்லாம் தாண்ட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மாற்றி நீ தான் என் ஆளு நான் தான் ஆளுன்னு சொல்லிட்டு மாற்றி ஓடி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கேருந்து விஜய் பாரு ஓடி போய் நான் 1 வீக் துஷார் கூட இருக்க போறேன்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. அங்கேருந்து நம்ம அவங்க பேர் என்ன அரோரா ஓடி வந்து கமாருதீன் தான் என் ஆளுன்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. மாற்றி இப்படி வளைச்சு கட்டி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்காங்க. கெட்டிப்பிடி வைத்தியம் போயிட்டு இருக்காங்க. இது கெடல தேவையில்லாம கேஸ் வாங்க போது நம்ம தண்ணி பழம் இவங்க தான் மாற்றி கெட்டி பிடிச்சி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா தண்ணி பழம் குறுக்க ஓடி வந்து அரோராவை கெட்டி பிடிக்க போகுது. அரோரா தட்டி விட்டு போகுது ஒரு மாதிரி. இவர் வாண்டடா கையை பிடிச்சி இழுத்து நீ ஏழுன்னு ஒரு மாதிரி கட்டி பிடிக்க போறாரு. இவர் செருப்படி வாங்க போறாரு. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ப்ரோ, அவங்களா என்ஜாய் பண்ணுற வரைக்கும் அது ஒன்றும் தெரியாது. அவங்களா ஜாலியாக ஃபன் பண்ணி ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது தெரியாது. நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு நானும் இந்த என்ஜாய்க்குள்ளே வரேன் கையை குடுன்னு பிடிச்சி இழுத்து கட்டி பிடிக்க ட்ரை பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி போயிடும். எப்படி அது வேற மாதிரி போயிடும். அதை தான் இது தண்ணி பழம் பண்ணிட்டு இருந்தாரு. கூடிய சீக்கிரத்தில் தண்ணி பழம் கேஸ் வாங்கி வெளியே வந்தாலும் வருவார். ஏன்னா ஆவுன்னா பொண்ணுங்கிட்ட போய் உட்காந்து மூஞ்ச மோந்து பார்க்காரு, முடிய மோந்து பார்க்காரு, உடம்ப மோந்து பார்க்காரு, சட்டையை மோந்து பார்க்காரு. ஒரு மாதிரி மோந்து பார்த்துட்டு எங்க மணக்குதுங்காரு. இது எங்க போய் செருப்படி வாங்க போறேன்னு எனக்கு தெரியல. என்னதான் ரொம்ப குட் கேரக்டர் ரொம்ப இன்னசென்டா இருக்காருன்னு சொன்னாலும் இந்த விஷயத்துல எனக்கு என்னமோ கொஞ்சம் தேவையில்லாம பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுல இவங்க மாற்றி கட்டி பிடிக்கிறது என்ன, கட்டி பிடிச்சி வலிகிறது என்ன, ஒரு மாதிரி எல்லையே கடக்க ஆரம்பிச்சிட்டு ப்ரோ. எல்லையே கடக்க ஆரம்பிச்சு. இது எங்கே போயிட்டுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸ் மாதிரி இல்லை. அது தமிழ் பிக் பாஸ் தாண்டி எங்கேயோ வேற பிக் பாஸ்க்கு போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ மொத்தத்தில்
இங்கே அரோராவும் கொஞ்சமாக கூட ஃபீல் பண்ணல, துஷார் சுத்தமாக ஃபீல் பண்ணல. அவனுக்கான கேப்டன்சி போயிருக்குது, பிக் பாஸ் செருப்பை கொண்டு அடிச்சிருக்காரு, அதெல்லாம் ஃபீலே பண்ணல. எதை பற்றியும் யோசிக்காம நமக்கு அரோரா கிடச்சா போதும்டா, அரோகரா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஸோ மொத்தத்தில் இதுக்கு ஒரு முடிவு வைக்கணும்னா சாட்டர்டே சண்டே சேதனை இதை எடுத்துலாம் பேசணும்னு அவசியம் இல்லை. சிம்பிளாக அரோராவை கூப்பிட்டு, அரோரா வெளியே ஷோவை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, 24/7 பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு இருப்பாங்க, புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு இதை மாதிரி சின்னதாக வார்னிங் கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லை இந்த வீட்டை விட்டு வெளியே எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அவ்வளோ அழிஞ்சிருவானோ, இவனும் மோகத்துக்குள்ளே போயிட்டானோ ப்ரோ, இவனும் ஒரு மாதிரி உள்ளே போயிட்டானோ. அதனால் யாருமே இப்போ காப்பாற்ற முடியாது. கடவுளே இறங்கி வந்தாலும் இவனை காப்பாற்ற முடியாது, இவனில் தான் இவனை காப்பாற்றிக்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரோரா இப்படி ஒரு மாதிரி இப்படி இப்போ வாயில் ஒரு மாதிரி பண்ணி காமிக்கிறது, இங்கே போய் இந்த கேபை பிடிச்சி ஓடிபி போட்டு செல்ஸா பண்ணுறது, அப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த கேபை போட்டு பிடிச்சி ஓடிபி போட்டு செல்ஸா பண்ணுறது, இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் போடுங்க. அடுத்ததில் பார்க்கலாம்.